பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவர்கள். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவர்கள். மாவட்ட ஆட்சியர் பேச்சு. மயிலாடுதுறை அருகே அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை தொடர்பான கலந்தாய்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தற்போதைய காலத்தில் சந்தோஷம் அடைகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி செல்வதுதான் என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பெருமிதம். மயிலாடுதுறை மாவட்டம் சோழம்பேட்டை ஊராட்சியில் உள்ள மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு சேர்க்கை தொடர்பான கலந்தாய்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகள் தங்களது அனுபவத்தை பகிர்ந்தனர். அப்போது மாணவி ஒருவர் பிரச்சினைகளை காது கொடுத்து கேட்க யாருமில்லாத இந்த காலத்தில் இப்பள்ளியில் பயிலக்கூடிய எங்களுடைய குறைகள் மற்றும் பிரச்சினைகளை ஆசிரியர்கள் கேட்டறிந்து நிவர்த்தி செய்வதாகவும் தரமான கல்வியை தங்களுக்கு வழங்குவதாகவும் நிகழ்ச்சியுடன் கூறினார். இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். பின்னர் பேசுகையில் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் கிராமப்புற மாணவர்கள் சாதனை படைக்க வேண்டும், பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்காலத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தால் பெற்றோர்கள் பயப்படுவார்கள் என்றும் தற்போது பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் சந்தோஷம் அடைவதாகவும் கூறினார். இதற்கு முக்கிய காரணம் பெண் பிள்ளைகள் அனைத்து துறைகளிலும் முன்னேறிக் கொண்டு செல்வதுதான் என தெரிவித்தார். ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அவர்களை தேற்றி ஊக்குவித்து முன்னேற்றம் அடைய உதவ வேண்டும் என அறிவுரை வழங்கினார். மாணவர்கள் செல்போன் மற்றும் டிவி உள்ளிட்ட பாதைகளில் செல்வதால் அவர்களை ஊக்குவித்து மாணவிகளுக்கு இணையாக முன்னேற்றம் அடைய பெற்றோர்கள் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து 2023-24ஆம் கல்வியாண்டில் அரசு மாதிரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவிகள் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் என மொத்தம் 11 நபர்களுக்கு பொன்னாடை அணிவித்து புத்தகங்களை பரிசாக மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்.